நம்ம பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் அதாவது தண்ணி பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோல் அப்படியே நம்ம குப்பையில் தான் போடுறோம். அந்த குப்பையில் போடுற அந்த தோலையே நம்ம வந்து செடிக்கு உரங்களாக கொடுக்கலாம். சரி, இந்த இது எப்படி நம்ம உரமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொரியாண்டர் அதாவது மல்லியை வந்து எப்படி நல்லா வந்து நியூ வேல வளர வைக்கிறதுனும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து கம்மிங் சாட்டர்டே வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வெல்கம் டு சந்து கார்டனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பச்சை கலரில் இருக்க மேலே அந்த இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த க்ரீன் கலராக இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பீல் ஆயிரும். நீங்கள் வந்து நைஃப் இல்லைன்னு ஏதாச்சும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் கலர் இருக்கிறதுலேயும் ஒயிட் கலர் லைட்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து அதோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரை நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு சும்மா வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிலில் வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிலில் வச்சு அந்த ஈரப்பதம் மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, சுருங்கிடும். ஸோ வந்து நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 10லேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உரம் தயாரிக்கிறதுக்கு தண்ணீர் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த தண்ணீரில் வந்து நான் இவ்வளோ ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த இது வந்து சொல்லப்போனால் ஒரு 2 லிட்டர் வரும். இந்த 2 லிட்டரில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பீசஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த இது வந்து ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு அங்கங்கே க்ரீன் கலர் இருக்கும், அதனால ஒன்றும் கிடையாது, சும்மா 1-2 இருக்கும். சும்மா நம்மளுக்கு அந்த ஒயிட் கலரில் இருக்க எசன்ஸ் இறங்கினா மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ இதை வந்து நம்ம வந்து 5 days வந்து அப்படியே வச்சிடணும். நம்ம வந்து இந்த இதை லாக் பண்ணி கூட வைக்கலாம், இல்லை லாக் பண்ணாமல் வைக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இதுக்கு லாக் பண்ணணும்னு கூட தேவையில்லை. இது அப்படியே வச்சுருந்திங்கன்னா 5 days கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 5 days கழித்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலராக மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு yellowish ப்ரௌனாக மாதிரி இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லோ கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். இது வந்து 5 days ஆயிடுச்சு. இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எந்த செடியில் உங்களுக்கு பூவே பூக்க மாட்டேங்குதோ, பட்டு போன ரோஜா செடி, இது நம்ம வந்து ரோஸ்க்கு மட்டும் தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து மல்லிகை செடி அந்த மாதிரி போடலாம். பூவே வர மாட்டேங்குது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா நல்லா வரும். இது நமக்கு பூச்செடிக்கு மட்டும் கொடுக்கணும்னு தேவையில்லை, நம்ம காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம். தக்காளி அந்த மாதிரி நான் இப்போ தான் போட்டிருக்கேன், அதனால குட்டியாக தான் வளருது. இந்த மாதிரி நிறையா மொட்டுக்கள் இருக்கும், அப்புறம் மொட்டையிலே காஞ்சு போயிடும், அந்த மாதிரி செடிகளுக்கும் கொடுக்கலாம்.